மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராஸ் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய. பப்ரச்சரதம் ஆரூட கார்த்தஸ்வர பரிச்சதம் மேக கம்பீரயா வாச்சா சமாரோபித கார்முகः. அம்புகளுடனும் வில்லுடனும் நன்கு ஆயுத்தமாயிருந்த பரீட்சித் மகாராஜன் தங்கத்தாலான தேரில் அமர்ந்து இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன் சூத்ரனுடன் பேசினார். பொருளுரை: துஷ்டர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் நன்கு ஆயுத்தப்படுத்தப்பட்ட பரீட்சித் மகாராஜனை போன்றதொரு தலைவரால் அல்லது அரசரால் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்க்க முடியும். அதனால் மட்டுமே இழிவடைந்த யுகத்தை தடுப்பது சாத்தியமாகும். இத்தகைய சக்தி வாய்ந்த நிர்வாகிகள் இல்லை என்றால் அமைதி சீர்குலைந்து விடும். இழிவடைந்த மக்களின் பிரதிநிதியாக வாக்குரிமையால் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியற்ற அரசாங்க தலைவர் ஒருவர் பரீட்சித் மகாராஜனை போன்ற சக்தி வாய்ந்த ஓர் அரசருக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டார். அரச உடை முக்கியமல்ல, செயல்தான் முக்கியம். பப்ரச்சரதம் ஆரூட கார்த்தஸ்வர பரிச்சதம் மேக கம்பீரயா வாச்சா சமாரோபித கார்முகः. அம்புகளுடனும் வில்லுடனும் நன்கு ஆயுத்தமாயிருந்த பரீட்சித் மகாராஜன் தங்கத்தாலான தேரில் அமர்ந்து இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன் பேசினார். ஒரு மன்னர் அல்லது ஆட்சியாளர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மன்னனுடைய முக்கியமான கடமை தர்மத்தை பாதுகாக்கிறது. குறிப்பா தர்மம் அப்படின்னு சொல்லும்போது வர்ணாசிரம தர்மம். ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மன்னனுக்கு இருக்கு. ஒரு மன்னன் அப்படிங்கிற மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்க முடியாது. ஒரு மன்னனுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. சமுதாயத்தினுடைய மொத்த பொறுப்பும் மன்னன் கிட்ட இருக்கு. நம்ம பார்க்கிறோம், சமுதாயத்தினுடைய சீர்குலைவு, ஒரு சமுதாயம் சீர்குலைறது பார்த்தோம்னா நிச்சயமா பிராமணர்களை அடிப்படையாக வச்சிருக்கு. பிராமணர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய சீர்குலைவுக்கு அடிப்படையா இருக்காங்க. ஆனா பிராமணர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பிராமணர்கள் ஆரம்ப காரணம் அல்லது பிராமணர்கள் மூல காரணம்னு சொல்லலாம். மூல காரணம் அப்படின்னா கிருஷ்ணருடைய திட்டம் தான் மூல காரணம். இருந்தாலும் சத்திரியர்களுடைய பங்கு தர்மத்தை பாதுகாக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு. தர்மம் குறிப்பா சத்திரியர்களால் பராமரிக்கப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய ஒரு பொருளுரையில எழுதுவார், கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வரார். கிருஷ்ணருடைய வருகையில 3 காரணங்கள்ல ஒண்ணு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வரார். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணர் வரும்போது பிரபுபாதர் எழுதுகிறார், அவர் சத்திரிய குடும்பத்துல பிறக்கிறார். ஏன்னா சத்திரியனுடைய கடமை தர்மத்தை பாதுகாக்கிறது. பிராமணர்கள் தர்மத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, சத்திரியர்கள் தர்மத்தை பாதுகாப்பாங்க. பிராமணர்களுடைய வழிகாட்டுதலின்படி சத்திரியர்களுடைய கடமை தர்மத்தை நிலைநாட்டுறது. ஒவ்வொரு சத்திரியனும் சரியா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ராஜரிஷியா இருக்கணும். ராஜரிஷியா இல்லை அப்படின்னா அவன் ஒரு மன்னனா இருக்க முடியாது. மன்னனா இருக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இல்லை. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இந்த பகவத்கீதையினுடைய ஞானமானது ராஜ ரிஷிகளால பெறப்பட்டு வந்தது. அப்படின்னா பகவத்கீதையினுடைய ஞானம் இல்லைன்னா அவன் ஒரு மன்னனா இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது. அவன் ராஜ ரிஷியா இருக்கணும். ஒரு ஆட்சியாளன் அப்படின்னா சும்மா பகவத்கீதையெல்லாம் தேவையில்லை, பகவத்கீதையெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னானா அவன் ஒரு மன்னனா இருக்கிறதுக்கோ
ஒரு நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறதுக்கோ தகுதி கிடையாது. ஷில பிரபுபாத் 1974 இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஷில பிரபுபாத் சந்திச்சார். ஆனா அவரால் நீண்ட நேரம் பேச முடியல சில பிரச்சனைகள்னால. அப்ப ஷில பிரபுபாதர் இந்திரா காந்தியோட பேசுறதுக்கு ஒரு 10 திட்டம் வச்சிருந்தார், 10 குறிப்பு வச்சிருந்தார். அந்த 10 குறிப்புல ஒரு குறிப்பு என்னன்னா, இந்திரா காந்தி பிரதமருடைய பதவியிலிருந்து விலகணும். நேரடியா பிரபுபாத் எழுதல. ஆனா பிரபுபாத் என்ன எழுதியிருந்தார்னா, இந்திரா ராஜமாதா சஞ்சய் மன்னர். அதுதான் பிரபுபாதருடைய அவர் பிரியப்பட்டது, அவர் எடுத்துரைச்சது. அதை தான் அவர் சொன்னார். அதாவது இந்திரா காந்தி தன்னுடைய பதவியிலிருந்து விலகணும், விலகி ஒரு மதிப்புக்குரிய ஒரு ராஜமாதாவை உட்காந்துக்கணும். ஆனா மன்னனா பொறுப்பேற்க வேண்டியது சஞ்சய் அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். ஏன் ஷில பிரபுபாதர் சஞ்சய முன் வச்சார் அப்படிங்கிறத விட, ஷில பிரபுபாதர் முன் வச்சதுக்கான ஷில பிரபுபாத் முன் வச்சது என்னன்னா, ஒரு ராஜா ஆட்சி பண்ணணும். இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய, இந்தியாவில் அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா கடந்த 60 வருஷத்துல இந்தியாவில் இந்த மக்களாட்சிங்கிறது நடைபெற்று இருக்கு. இந்த மக்களாட்சி ஒரு முற்றிலுமா அது தோல்வி அடைஞ்சிருச்சு. சொல்ல போனோம், இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கலாம், பெரிய ஜனநாயக நாடு தான். ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது ஒரு பெரிய தோல்வி. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும், அது நல்ல காரியமா இருந்தா கூட அதை ஒரு பிரதமரால எடுக்க முடியாது, அல்லது ஒரு முதல்வரால எடுக்க முடியாது. ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிறவங்க முழு சுதந்திரம் உடையவரா இருக்கணும். ஒரு மன்னன் கடவுளுடைய பிரதிநிதியா அறியப்படலாம் வேத கலாச்சாரத்துல. மன்னன் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னா, கடவுள் பூர்ண சுதந்திரம் வாய்ந்தவர், மன்னனுக்கும் சுதந்திரம் இருக்கணும். நிச்சயமா நமக்கு தெரியும் தத்துவ ரீதியா மன்னன் கிருஷ்ணனை போல பூர்ண சுதந்திரத்தோட இருக்க முடியாது. ஆனா மன்னனும் அந்த நாட்டினுடைய அளவுல பார்க்கும்போது எல்லா சுதந்திரமும் மன்னன் கிட்ட இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு நாட்டோட ராஜாக்களுக்கெல்லாம் சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பிரதமர் அப்படிங்கிறவங்க எல்லாம் சும்மா ஒரு பொம்மை மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இல்லை. பேருக்கு தான் ஒரு தலைவர் அப்படின்னு இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயுமே யாருக்குமே ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. வேத கலாச்சாரத்துல பேரரசர்கள் இருந்தாங்க, அந்த பேரரசர்களுக்கு கீழே சிற்றரசர்கள் இருந்தாங்க. ஷில பிரபுபாத் பல தடவை சொல்லுவார், இந்த உலகம் மொத்தமே ஹஸ்தினாபுரத்தை தலைநகரமா கொண்டு செயல்பட்டு வந்தது. ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜா பேரரசர், அவரு கீழே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அரசர்கள். அந்த அரசர்கள் எல்லாமே அவங்களும் சுதந்திரமானவர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. பேரரசர்கள் சிற்றரசர்களை முற்றிலுமா கட்டுப்படுத்த போறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிற்றரசருடைய கடமை பேரரசருக்கு வரி செலுத்தணும், அவ்வளவுதான். மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பராமரிக்கக்கூடிய சிற்றரசருடைய பொறுப்பு, அவங்களுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுடைய குடிமக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணணும். எல்லா செயல்களையும் மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த சிற்றரசர்களுடைய கடமையா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த மன்னரை அடிப்படையா வச்ச ஒரு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானமான முடிவையும் எடுக்க முடியும். இன்னைக்கு மக்களாட்சிங்கிறது வரும்போது என்ன ஆகுது, பலவிதமான கருத்துகள் இருக்கு,
பலவிதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். எல்லாருடைய அபிப்பிராயத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையில எல்லாருடைய அபிப்பிராயத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு சாத்தியமான ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கலாம். இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 120 கோடி மக்களும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது முடியாது. அதனால என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி அப்படின்னு எடுக்கிறாங்க. எந்த அபிப்பிராயம் அதிகமான மக்கள் எதை எடுத்துக்கிறாங்க. ஆனா அதிகமான மக்கள் பார்த்தோம்னா மக்கள் மூடர்களா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அபிப்பிராயம் எந்த அளவுக்கு மதிப்புடையதா இருக்கும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், யாரெல்லாம் கிருஷ்ண பக்தன் இல்லையோ அவன் எல்லாமே அயோக்கியன் தான். ரொம்ப எளிமையா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருத்தன் அயோக்கியனா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா யாரு கிருஷ்ண பக்தன் இல்லையோ அவன் அயோக்கியன். வேற எதுவுமே நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா. மூடா அப்படின்னா கழுதன்னு அர்த்தம். மூடன் ஒரு அர்த்தம் இருக்கு, கழுதன் இன்னொரு அர்த்தம். யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணடையிலையோ அவன் எல்லாருமே கழுதுதான். அவன் எவ்வளவு பெரிய கழுதன்னு தெரியாது, ஆஷ் ஆஷ் கழுத. யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணடையிலையோ அவன் எல்லாருமே கழுதுதான். அவன் எவ்வளவுதான் பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அவன் நாட்டோட பிரதமரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல மன்னனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர்கிட்ட சரணடையிலனா அவன் கழுத. கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுக்கு மக்களை தூண்டக்கூடியதான் ஒரு மன்னனுடைய பணியா இருக்கணும். ஆனா அந்த மன்னனே கிருஷ்ணர்கிட்ட சரணடையாதன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா அப்ப அவன் கழுதையா இல்லையா? நிச்சயமா கழுதுதான். நேரத்தை வீணடிக்கக்கூடிய கழுதனி தான். இத்தகைய கழுதைகள் இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. ஒரு மன்னன் முறையா இருந்து அந்த மன்னனானவன் மற்றவங்க எல்லாரையும் மனிதர்களா வாழ வைக்கணும். ஆனா எல்லாருமே கழுதையா இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும்? வர்றவனும் கழுதையா தான் இருப்பான். அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு தற்போது இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த ஊழலை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஊழல் தரவிரிச்சு ஆடுது இந்தியாவில். நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. பல பேர் இதை ஊழலுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும், ஊழலுக்கு எதிராக மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இந்த மக்களாட்சியில என்ன ஆகுது, ஊழலுக்கு எதிராக ஒருத்தன் சொல்றான். ஆனா எல்லாருமே என்ன நினைக்கிறான், ஊழலை யாருப்பா நிறுத்த முடியும்? ஊழலை யாருப்பா நிறுத்த முடியும்? இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தரும் ஊழல் செய்யறதுல ஆர்வத்தோட தான் இருக்கும். அதனால யாரும் ஊழலுக்கு எதிராக அதுக்கு ஆதரவு தர மாட்டான். பேரளவுல ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுக்கலாம். ஆனா உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஊழல் செய்யாட்டி அரசாங்கத்துல இருந்து என்னப்பா பிரயோஜனம் சொல்றாங்க. இப்போ கவுன்சிலருக்குலாம் தேர்தல் நடக்கும். ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் ஒருத்தன் கவுன்சிலர் தேர்தலில் நிக்கிறான்னா அவன் ஒரு சில லட்சம் செலவு பண்ணாதான் அந்த தேர்தலில் நிக்க முடியும். அதாவது மக்கள்கிட்ட கொஞ்சமாவது ஓட்டு கேட்க முடியும். கொஞ்சம் லட்சம் செலவு பண்ணாதான் கவுன்சிலரா நிக்க முடியும். நின்று அவன் மக்கள்கிட்ட சேவை பண்றதுக்கா நிக்கிறான், லட்சக்கணக்கில் செலவு பண்றான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டா கூட ஒருத்தன் தேவையில்லாம எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு நிக்க போறான்? மக்களுக்கு செலவு பண்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஆர்வமா? மக்களை காப்பாத்துறதுக்கு நிச்சயமா கிடையாது. கவுன்சிலர் ஆகட்டும், நகராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர், மந்திரி எல்லாமே எடுத்துக்கோங்க. சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எப்படி எடுத்துட்டாலும், ஏன்னா அந்த மக்களாட்சி அது மாதிரி இருக்கு. ஒரு மன்னர் அப்படிங்கிறவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் கிடையாது. அவனுடைய தகுதிகளால அவன் மன்னனா ஆகிறான். ஒரு மன்னன் அப்படிங்கிறவன் தானா மன்னன் ஆகிறான். பொதுவா அது பரம்பரால வரக்கூடியது. அதாவது அப்பா மகன் அப்படி வரக்கூடிய பரம்பரையில ஒரு ராஜாங்கிறவன் வரான். சில நேரங்கள்ல அப்ப கூட தகுதி இல்லாதவர்களுக்கு கூட, அதாவது பொதுவா மூத்த பையனுக்கு அரசாங்கம் கொடுக்கப்படும். ஆனா மூத்த பையனுக்கு தகுதி இல்லை அப்படின்னா இயற்கையா அடுத்த பையன் பதவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம பாக்குறோம் பாகவத்துல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. யயாத்தியோட பையன்
ஏயாத்தி ஒரு மன்னரா இருந்தார். ஏயாத்தியோட தேவைகளை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்துல பசங்க இல்லை. அதனால ஏயாத்தி வந்து முதல் பையனுங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காம கடைசி பையனான புருவை வந்து மன்னராக்குறார். பொதுவா முதல் பையனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டு அவன் வந்து மன்னன் ஆகிறான். அவன் தான் மன்னன் அப்படிங்கிறது நிரூபிக்கிறான் தன்னுடைய செயல்கள்ல. சும்மா மன்னன் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதாவது ராஜா மன்னராட்சி அப்படின்னா மன்னர் வந்து சும்மா அனுபவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இன்பமா இருப்பார், மக்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில மன்னர்கள் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க, குறிப்பா கலியுகத்துல. ஆனா குறிப்பா மன்னராட்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. மன்னர் அப்படிங்கிறவர் மற்ற எல்லாரையும் காட்டிலும் கடினமா உழைக்க வேண்டியவர். மன்னர் ராத்திரிலாம் தூங்க முடியாது, பகல்லையும் தூங்க முடியாது. மன்னருடைய உறக்கம் மனு சம்ஹிதை பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னே மன்னர்தால தூங்க முடியாது. ஏன்னா ராத்திரில அவர் மாறு வேடத்துல போய் மக்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத சோதனை பண்ண வேண்டியது மன்னரோட கடமை. இன்னைக்கு மன்னரா இருக்கிறவங்க வந்து ராத்திரி நேரம் பகல் நேரத்திலே தனியா வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு பயந்த சுபாவம் உடையவர்களா இருக்காங்க மன்னர்கள், அதாவது ஆட்சியாளர்கள். ஆனா அப்போ வந்து மன்னர் அப்படிங்கிறவர் பகல் நேரத்துல நிறைய அவர் வந்து பிராமணர்களை சந்திக்கணும், மற்ற வழக்குகளை சந்திக்கணும். வழக்குகள்லாம் மன்னர்னா அப்படிதான் தீர்மானமா முடிவெடுக்கக்கூடிய திறன் படைச்சவர் தான் மன்னரா இருக்க முடியும். சும்மா இன்னைக்கு மாதிரி ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இழுத்தடிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. இதெல்லாம் கையால் ஆகாத தனத்தை காட்டுது. வெறும்னா சொல்லணும், இதெல்லாம் வந்து மக்களாட்சியினுடைய ஒரு தோல்வியை காட்டுது. ஒரு மன்னர் அப்படிங்கிறவர் உடனடியா தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவரா இருக்கணும். மன்னர் அப்படிங்கிறவர் வந்து சும்மா இழுத்தடிச்சுட்டு இருக்க கூடாது. இல்ல மன்னருக்கே தகுதி கிடையாது, மன்னருக்கு அப்பாற்பட்டுதான் நீதிமன்றம் இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அதுதான். ஒரு முதல்வர் கூட பார்த்தோம்னா கோர்ட்ல கோர்ட்டுக்கு படியேற வேண்டி இருக்கு. ஒரு பிரதமர் கூட பார்த்தோம்னா கோர்ட்ல படியேற வேண்டி இருக்கு. உண்மையில சொல்ல போனா மன்னர் அப்படிங்கிறவர் நீதிக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். அவர் தான் நீதியை வடிவமைக்கக்கூடியவரா இருக்கணும். மன்னர் கொடுக்கறது தான் தீர்ப்பு. மன்னருக்கு தீர்ப்பு சொல்றதுன்னா அப்ப அவர் மன்னர் கிடையாது. இன்னைக்கு மன்னருக்கே தீர்ப்பு சொல்றாங்க, முதல்வருக்கே தீர்ப்பு சொல்றாங்க. இதெல்லாம் மக்களாட்சியினுடைய குறைகள். இதுல மேல என்ன பிரச்சனை வருது? இப்ப வேத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா ஒரு மன்னர் பல விதமான தண்டனைகளை கொடுக்கிறார். அத்தகைய தண்டனைகள்லாம் சட்டத்தை நிலைநாட்டு. உதாரணத்துக்கு எவனாவது ஒருத்தன் திருடுனா அப்படின்னா அவனுக்கு தண்டனை அவன் கையை வெட்டிடணும். உடனே திருடுனா அப்படிங்கறது நிரூபணம் ஆச்சுன்னா அவன் இன்னைக்கு நேற்று ராத்திரி திருடி இருந்தானா இன்னைக்கு காலையில் அவன் கை போயிடும். இது மன்னராட்சி. நேற்று ராத்திரி இல்ல, பல நாள் ராத்திரி திருடிட்டு கூட அப்படியே போலீஸ் கையில மாட்டினா கூட கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு வாய்தா வாங்கி 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 பல வருஷம் இழுத்தடிச்சுட்டு கடைசியில ஜாமீன்ல வெளில வந்து மறுபடி கொள்ளையடிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களாட்சி. ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒருத்தன் தப்பு செஞ்சா அப்படின்னு பிடிச்சானா அவன் வந்து தொங்க விட்டுறணும், அதுதான் தீர்ப்பு, முடிஞ்சது. ஒருத்தன் கொலை செஞ்சவனுக்கு கொலை பண்ணணும். யாரு என்ன தப்பு பண்றாங்களோ அதுக்கு தகுந்த தண்டனை உடனடியா நிரூபிக்கப்படும். ஏன்பா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பாராளுமன்றத்துல வந்து ஒருத்தன் தாக்குறான், எல்லாருக்கும் தெரியும். கையும் களவுமா ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணணும்? அவனை தூக்குல தொங்க விடணும், அடுத்த நாள் தூக்குல தொங்க விடணும். ஆனா 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட அவனுக்கு வந்து விடுவிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷம் ஆச்சு, இன்னொருத்தர் ஒரு சிலரை பிடிச்சி விடுவிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் மக்களாட்சியினுடைய தோல்விகள். ஆனா மன்னராட்சியில பார்த்தோம்னா உடனடியா அவர் வந்து தீர்மானத்தோட ஒரு முடிவு எடுக்கிறார். அதுதான் ஒரு மன்னருடைய திறமை. அதனாலதான் பார்த்தோம்னா ஸ்ரீல பிரபுபாதர் இந்தியாவில் மன்னராட்சி வரணும்னு பிரியப்பட்டார். சில பேர் நினைக்கலாம் அது எப்படி சாத்தியமாகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல அப்படின்னு. ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனா ஆச்சாரியர்கள் அதை விருப்பப்பட்டிருக்காங்க, மன்னராட்சி வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து நாம பார்க்கிறோம் பல காலத்துல மாறி மாறி வந்திருக்கு வரலாற்றுல வந்து இந்த குறிப்பா கலியுகத்துக்கு முன்ன வரைக்கும் மன்னராட்சி அப்படிங்கிறது அதுதான் மன்னராட்சி தான்.
அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா கலியுகத்துல வர 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 பலதரப்பட்ட விதமான ஆட்சிகள் நடைமுறைகள் வந்திருக்கு. பல விதமான ஆட்சி அமைப்புகள். மன்னராட்சி இருந்தது கலியுகத்திலையும், ஆனா அதுல பலவிதமான மாற்றங்கள் வந்திருக்கு. ஆட்சி முறை அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிண்டே இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகள்ல ஆட்சி முறை அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிண்டே இருக்கு. இப்ப உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் மக்களாட்சிங்கிறத ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள்ல மக்களாட்சிங்கிறது அழிஞ்சு வருது. அதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நீதிபதிகளால தீர்ப்பு சொல்ல முடியல. எல்லாருக்கும் தெரியுது இது தப்புன்னு, எல்லாருக்கும் தெரியுது இவன் தான் கையுங்களமா பிடிச்சானே ஒருத்தனை, கசாப், அப்சல் குரு, இன்னும் எத்தனையோ பேர் கையுங்களமா பிடிக்கிறாங்க. கையுங்களமா பிடிச்சிட்டு எதுக்குப்பா கோர்ட்ல ஒருத்தனுக்கு நீதிபதி கொடுக்கணும்? நீதிபதி எதுக்கு அந்த இடத்துல அவசியம்? எதுக்கு அந்த இடத்துல வக்கீல் அவசியம்? அவனுக்கு சார்பா வாதாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அரசாங்கமே இன்னொரு வக்கீல் போடுதான். ஏன்னா அதுதான் சட்டமா. யாரையும் வாதாடாம தண்டனை கொடுக்க கூடாதான். மும்பைல 200-300 பேரை கொல்றதுக்கு காரணமா இருந்த தீவிரவாதிகள்ல ஒருத்தன், அவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. கையும் களவுமா பிடிச்சிட்டு உடனே தண்டனை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை இவங்களுக்கு. அதுல வேற சட்டமா, அந்த சட்டத்துல ஒருத்தனுக்கு ஆதரவா ஒரு வக்கீல் வேணுமா, அது வாதாடுறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லி அரசாங்கமே ஒரு வக்கீலை கொடுக்குது. அரசாங்கமே ஒருத்தனை கைது பண்ணுது. அதே அரசாங்கமே அவனுக்கு சார்பா வாதிடுறதுக்கு ஒரு வக்கீலை நியமிக்குது. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். மக்களாட்சி அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு ஒரு மூடத்தனமான சட்ட அமைப்புகள். இங்க பார்க்கலாம், மன்னர் உடனே அம்பை வில்லையோட தயாரா இருக்காரு தண்டிக்கிறதுக்கு. அது பரீட்சை. அத்தகைய மன்னர்கள் வேணும். அவர் தர்மத்தை நிலைநாட்டுறார். தவறு செய்தவனுக்கு தண்டனை நிச்சயம். அவன் இங்க தண்டிக்கப்படல அப்படின்னா அப்புறம் அவன் அங்க போய் நரகலோகத்துல போய் அதிகமான தண்டனை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாம பிரச்சனை என்னன்னா, அந்த தனிப்பட்ட நபரை பொறுத்தல அவனுக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. பின்னாடி தண்டனை உண்டு. ஒருத்தன் தப்பு பண்றான், அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, எப்படி இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கத்தானே போகுது. அப்புறம் ஏன் அவனை இங்க தண்டிக்கணும்? அப்புறமா அவன் நரகத்துல தண்டனை பெற்றுட்டு போயிட்டுருமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்றான், அவனுக்கு தண்டனை கொடுக்காத பார்க்கும்போது மற்றவனுக்கும் தப்பு பண்றதுக்கான ஆசை வரும். அவன் தப்பு பண்றான், அப்படி தப்பு பண்றவனும் மறுபடியும் அவனும் நரகத்துல போய் துன்பப்படுவான். தேவையில்லாம நிறைய அப்பாவிகளை நரகத்துக்கு அனுப்புறாங்க இந்த மூர்க்கத்தனமான கையாளாக ஒரு சட்டத்தினால். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தவன் பயப்படுவான். ஓ, நம்ம தப்பு பண்ண கூடாது. அதன் மூலமா அவன் பாதுகாக்கப்படுறான். ஒருத்தனுக்கு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்காதப்ப என்ன ஆகுது? இன்னும் நிறைய பேர் குற்றங்கள் செய்யறதுக்கு முன் வராங்க. எப்படி இருந்தாலும் குற்றம் செஞ்சவனுக்கு இங்க இல்லாட்டி அங்க எதையாவது ஒரு இடத்துல தண்டனை உண்டு. ஆனா ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்காத பட்சத்துல பிரச்சனை என்னன்னா, இன்னும் நிறைய குற்றங்கள் வளர்ந்துட்டே போகும். அதுதான் ஒரு மன்னருடைய கடமை. குற்றத்தை பார்த்தார் அப்படின்னா உடனே தண்டிக்கணும். அப்படி தண்டிக்கிறதுக்கு திறமை இல்லை அப்படின்னா அவன் மன்னனா இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள்? कनिष्ठ अधिकारी, मध्यम अधिकारी, उत्तम अधिकारी. चैतन्य महाप्रभु சொல்றார், யாரெல்லாம் ஹரிநாமத்தை சொல்றாங்களோ அவன் ஒரு தடவை சொன்னா கூட அவன் வைஷ்ணவனா எடுத்துக்கொள்ளப்படுறான். ஏன்? நிச்சயமா ஒருத்தர் ஹரிநாமத்தை ஒரு தடவை சொன்னாலும் வைஷ்ணவர் தான். ஆனால் அது கனிஷ்ட அதிகாரி அல்லது கனிஷ்டா. மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவர் யார்? ஒருத்தர்
பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்றாங்களோ அவங்க. உத்தம அதிகாரி பகவானுடைய நாமத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடியவர். இதில் என்ன சந்தேகம்? எல்லாரும் வைஷ்ணவர்களும் சமம் கிடையாது. வைஷ்ணவர்கள நிலை இருக்கு. வைஷ்ணவர்களை மட்டும் இல்ல, பொதுவாகவே சமுதாயத்துல எல்லாத்துக்குமே பல நிலைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கு. எல்லாருமே சமம் கிடையாது. அது நவீன காலத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களாட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை. மக்களாட்சியில நமக்கு என்ன ஒரு நம்மளுடைய மனதுல என்ன ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் சமம்ங்கிற விஷயத்தை திணிக்கிறதுக்கு பார்க்கறோம். எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாருக்கும் ஒரே ஓட்டு. பொருளாதாரத்தை பத்தி ராஜா எப்படி இருக்கணும், ஒரு பிரதமர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்சவனுக்கும் ஒரு ஓட்டு தான். அரசியல்னா என்னன்னே தெரியாது, காசு கொடுத்தா ஓட்டு போறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கருத்து வைஷ்ணவ சமுதாயத்திலையும் வரலாம். எல்லாருக்கும் எல்லாருடைய அபிப்பிராயத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். எல்லா வைஷ்ணவர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். எல்லா வைஷ்ணவருக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஆனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த விதத்தில் மதிப்பு கொடுக்கணும். அதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய. ஒருத்தர் உத்தம அதிகாரி நிலையில் இருந்தார் அப்படின்னா எல்லாரையும் சமமாக பாவிக்கலாம். ஆனால் பொதுவாக பக்தியில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவர்கள், அதாவது மத்தியம அதிகாரியினுடைய தளத்திலிருந்து செயல்படக்கூடியவங்க, அவங்க நிச்சயமா பாகுபடுத்தி பார்க்கணும். வைஷ்ணவர்களுக்கு மத்தியில கூட யார் ஒருத்தர் உயர்ந்த நிலையில இருக்கிறார் வைஷ்ணவர், உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். சமநிலையில இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களோட நட்புறவு கொள்ளணும். தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவருக்கு ஒருத்தர் பரிவு காட்டணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். வைஷ்ணவ கொள்கைக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்களை தவிர்க்கணும். எல்லாரையும் சமமா பாவிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறோம், ஆனா அவங்கவுங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறோம். ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அது வைஷ்ணவனுடைய நடத்தைகள்ல ஒன்று. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆனா எல்லாருக்கும் சம மரியாதை கிடையாது. எல்லாருக்கும் சம மரியாதை கொடுத்தோம்னா அப்ப பகவானுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு இல்லாம மாயாவாதம் ஆயிடும். ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் வேறுபடுத்தி பார்க்கறான். பகவான் அப்படிங்கிறவரை தனியா வைக்கிறான். ஒரு உத்தம அதிகாரி, ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர், சமநிலையில இருக்கக்கூடிய வைஷ்ணவர், கீழே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், அப்புறம் நாஸ்திகர்கள், மாயாவாதிகள், இதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன் வைஷ்ணவனுக்கு இருக்கணும். எல்லாரையும் சமமா பார்க்கறேன்னு சொன்னா அப்ப பகவானையும் சமமா பார்த்து மாயாவாதம். எல்லா ஜீவன்களுக்கு மத்தியில கூட எல்லாரையும் சமமா பார்க்க முடியாது. அவங்கவுங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். எல்லோருக்கும் மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். ஒரு மாயாவாதிக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொடுக்கணும். ஒரு திருடனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொடுக்கணும். அவன் திருடனா அவன் திருடன் சொல்றதுதான் அவனுக்கு மரியாதை. எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும், அவனை திருடன் சொல்லக்கூடாது, அது அவமரியாதை. சில பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் கேட்பார், ஏன் சுவாமிஜி நீங்க சொல்றதுல நாங்க எடுத்துக்கிறோம், ஆனா எங்களுடைய கருத்துக்கும் கொஞ்சம் நீங்க மரியாதை கொடுங்களேன். கொடுக்க முடியாது. உன்னுடைய கருத்துக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது. உன்னுடைய கருத்து அயோக்கியத்தனமான கருத்து. அது அயோக்கியத்தனமான கருத்துன்னு சொல்றதுதான் அந்த கருத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஏன்னா அதுதான் உண்மை. அதுதான் உண்மையில அமானினா மானதேனி. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறோம், உரிய மரியாதையை கொடுக்கிறோம். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறோம்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு எல்லாரையும் வசதி வைக்கிறது கிடையாது, பாகுபடுத்தி பார்க்க. அதுதான் பக்தியில முன்னேற்றம் பெறணும்னு பிரியப்படக்கூடியவங்களுக்கு கிட்ட இருக்க வேண்டியது ஒரு சுபாவம். சும்மா எல்லாரும் சமம் அப்படிங்கறதெல்லாம் வேத கலாச்சாரத்தை கிடையாது. சில பிரபுபாதர் இங்க எழுதுறார், துஷ்டனை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் நன்கு ஆயுத்தப்படுத்தப்பட்ட பரீட்சித் மகாராஜரை போன்றதொரு தலைவரால் அல்லது அரசரால் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்க்க முடியும். இதனால் மட்டுமே இழிவடைந்த யுகத்தை தடுப்பது சாத்தியமாகும். இதனால் மட்டுமே இழிவடைந்த யுகத்தை தடுப்பது சாத்தியமாகும் அப்படின்னா அப்ப பக்தர்களால மட்டும்தான் சாத்தியமாகுமான்னு கேட்கிறார். ஆமா, நிச்சயமா
மொத்த வழிமுறையை மாற்றணும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம். யா, மொத்த வழிமுறையை மாற்றணும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்க, எப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கிருஷ்ண பக்தனா இருக்கிறானோ அப்ப நம்மளுடைய இயக்கம் வெற்றி பெற்றது. அது வரைக்கும் நம்மளுடைய இயக்கம் வெற்றி பெற்றது கிடையாது. அதாவது உலகத்தினுடைய மொத்த சமுதாயத்தையும் மாற்றணும். சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது நம்மளுடைய, நிறைய பேர் பார்த்தோம்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறதுலயே அந்த விவாதத்திலேயே பொழுத ஓட்டின்னு இருப்பாங்க. அதை சாத்தியப்படுத்துறதுக்கு என்ன பண்றதுங்கிறத பத்தி யோசிக்காம. உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி பரவணும். பிருத்திவிச்சி அஜய் ஆதி நகர் ஆதி கிராம் சர்வத்திர பிரச்சார் ஹோபே மோரோ நாம் சித்தனை மகாபுரு சொன்னார். அது சாத்தியமா சாத்தியமாகும் இல்லையா, அதுலேயே கௌடிய மடத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு பொழுத ஓட்டின்னு இருந்தாங்க. ஸ்ரீல பிரபுபாத் அதை சாத்தியமாக்குறதுக்கான வேலையில இறங்கினார். ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் சாத்தியமா இல்லையாங்கிறத பேசிக்கிட்டே தண்டத்துக்கு நேரத்தை வீணடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், நிச்சயமா சாத்தியமாகும், நம்மளுடைய பணி அதை சாத்தியப்படுத்துறது அப்படின்னு வேலை செஞ்சோம்னா நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.